That is right. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TDI இன்ஜின் 2016 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஜினோட டிஸ்மேண்டிங் வீடியோ நான் போட்டேன். இப்போ இந்த இன்ஜினோட ஃபுல் அசம்பிளி வீடியோ தான் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு மிஷின் ஷாப்பு ஒர்க்குக்கு போயிட்டு வந்த என்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கை நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள். மிஷின் ஷாப்பில் இருக்கிற அந்த மிஷினோட பர்ருங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஹோல்ஸ்லேருந்து நான் அதை ஃபுல்லாக நீங்கள் டீப்பாக க்ளீன் பண்ணிங்க. இதோட ஆயில் ஹோல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஆயில் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்குது. இந்த என்ஜினோட போல் நெட் எல்லாமே பாருங்கள். இதையும் எல்லாமே வாஷ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் ஆயிலோட ஸ்ப்ரே ஜெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகோ இன்ஜினில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். பிஸ்டனோட பின்னுக்கும் ஸ்மால் எண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சிலிண்டரோட போருக்கும் ஆயில் எப்போவுமே சர்க்குலேஷன் பண்ணுறது தான் இது. பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டில் இருக்கும்போது அந்த ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணோம். அந்த ஒரு ஸ்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம். போர் ஸ்கட் எல்லாமே லூப்ரிகேட்டிங் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னோட வேலையை, இந்த ஸ்ப்ரே ஜெட்டோட வேலையை இந்த கூலிங் ஸ்ப்ரே ஜெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட பேரிங்கை தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதோட ஆயில் சர்க்குலேஷனோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வழியாக தான் உங்களுக்கு கேப்புக்கு போகும். 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆயிலோட சர்க்குலேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைனடிக் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட ஒர்க்கே. கிராங்க் ஷாஃப்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஆயில் சர்க்குலேஷன் போர்ட் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே மெயின் பேரிங்லேருந்து தான் கனெக்டட் பேரிங் ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். ஆயில் இல்லாமல் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீஸ் ஆகுது கனெக்டட் பேரிங் தான் சீஸ் ஆகும். இப்போ நான் கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷர்ஸ் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகோட கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வைக்கிறேன். இந்த இண்டிகோ இன்ஜினோட பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். அந்த பிஸ்டன் ரிங்ஸோட ப்ரைஸ் பாருங்கள், 4800 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகாவோட பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோக்கு செட் ஆகாது. ஏன்னா இண்டிகோட பிஸ்டன் ரிங்ஸ் டாப் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்போனால அதோட ரிங்ஸ் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஜெட்டோட ஹோல்ஸ் இருக்காது. ஏன்னா அது செப்பரேட்டாக நீங்கள் ஸ்ப்ரே ஜெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுனால இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை நான் செட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் கம்ப்ரஸர் ரிங்ஸ் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற கேஸை ஸ்க்ராப் பண்ணுறது செகண்ட் கேஸ் கம்ப்ரஸர் ரிங்ஸ் வரும். இன்ஜினோட போருக்கு ஆயில் ஸ்ப்ரே ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொடுத்துக்கினே இருக்கும். அந்த ஸ்ப்ரே ஜெட்டை கொடுக்குற ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு மேலே பர்ன் ஆகாமல் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆயில் ரிங்ஸ் வரும். இந்த ஆயில் ரிங்ஸ் எப்போவுமே போரில் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டென்ஷனில் இருக்கணுன்றதுக்காக ஆயிலுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரிங்கு. இந்த இண்டிகோ இன்ஜினில் ஆயில் சீலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். அந்த ஆயில் சீலோட ப்ரைஸ் பாருங்கள், 583 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பை நான் புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆயிலோட சர்க்குலேஷன் டர்போ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஆயில் பம்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இன்ஜினில் ஆயில் பம்போட நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
இந்த இண்டிகோட பிஸ்டன் ரிங்ஸோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பொசிஷனில் தான் வைக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது. அதோட ஆப்போசிட்டில் தேர்ட் ரிங்ஸும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வச்சுருக்கேன். ஒரு இன்ட்டு கிராஷ் மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிங்ஸோட செட்டிங் வச்சுருக்கேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட கனெக்டட் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனெக்டரோட டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஆயில் சம்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்தர் கண்ட்ரோலோட பிளேட் வரும். பாசிட்டிவ் கிராங்கேஸ் வென்டிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்தர் பிளேட் ரொம்ப மெயினானது. ஏரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஆயில் அங்கேயே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை. இப்போ நான் இந்த ப்ரீத்தர் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட கிளச் பிளேட் எல்லாமே நான் பழசே நல்லா இருக்கிறதுனால நான் அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஷாப்புக்கு இதோட சர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் எல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் எல்லாமே நான் இப்போ இதில் ஃபிட் பண்ணிட்டேன். இன்ஜெக்டர் ஃபியூல் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சர்வீஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா இண்டிகோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட ஃபியூல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணி செக்அப் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபியூல் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் எஸோட கார்டு, இன்னர் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஜினோட டைமிங் பெல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டைமிங் பெல்ட்டோட ப்ரைஸ் பாருங்கள். இதில் 2 டென்ஷனர் ரைலர் வரும், அதேமாதிரி ஒரு டைமிங் பெல்ட்டும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகோட டைமிங் பெல்ட்டு தான் நான் இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட TDC டைமிங் எல்லாம் நான் இப்போ நான் சொல்கிறேன். ஃபியூல் பம்போட TDC டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிராங்க் ஷாஃப்ட்டோட கீ காடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் உங்களோட TDC வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு த்ரெட் இருக்குது பாருங்கள். இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். டைமிங்கோட டூல் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆயில் ஃபில்டருக்கு நியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங்கு. கேம் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் பாருங்கள். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இதுதான் ஒரு கேம் ஷாஃப்ட்டோட டைமிங்கு. நான் டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டைமிங் பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா கேம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் டைமிங் பெல்ட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேம் ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி டைமிங் பெல்ட்டோட ஐலர் டென்ஷனர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ணிங்க. இதோட TDC டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஃபியூல் பம்போட டைமிங் எங்கே வரும். கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் லாக் பண்ணிட்டேன். டைமிங் பெல்ட்டோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டைமிங் பெல்ட்டு சுற்றுற பொசிஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபிட் பண்ணணும். கரெக்டான டைமிங் இருக்கும்போது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போய் பெல்ட் உங்களுக்கு செட் ஆகும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கும், அப்புறம் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் உட்காரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்ஷன் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டரோட ப்ராக்கெட்டை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு வரும். ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து காம்பினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்டை உங்களுக்கு கேரி பண்ணுது. ஒன்று பவர் ஸ்டீரிங்கோட பம்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரை கேரி பண்ணுறது. ஆல்டர்னேட்டரோட டாப்பு மவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு லாக் ஆகும். ஆல்டர்னேட்டர் ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்டர்னேட்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஆல்டர்னேட்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட்டர் ப்ளக் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஹீட்டர் ப்ளக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 273 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் கம்ப்ரஷன் இன்ஜின். பிஸ்டனோட ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் சாம்பர் இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆகும். ஃபயர் ஆன ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இங்கே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ளக் ரொம்ப மெயினானது. ஹீட்டர் ப்ளக் இருந்தால் தான் இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஹீட்டர் ப்ளக் போயிடுச்சுன்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வராது. இந்த இன்ஜின் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப மெயினாக தேவைப்படும். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் இன்ஜின். டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் ஹீட்டர் ப்ளக் வரும். ஆனால் இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்காக தான் ஹீட்டர் ப்ளக் வரும். இந்த ஹீட்டர் ப்ளக்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஆயில் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணுறேன். இன்ஜினோட ஆயில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக மெயின்டைன் பண்ணணும். இன்ஜினோட ஆயிலோட டென்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இதோட ஒர்க்கு. இன்ஜினோட ஆயில் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஹீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆயில் கூலரோட வேலையை. இந்த ஆயில் கூலரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் கூலர்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலரோட ஓஸ் அதே மாதிரி தெர்மோஸ்டேட் ஹவுசிங் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஹவுஸோட ஃப்ளாஞ்சை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட டர்போ சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போயிருந்தது. அதனால் நான் புது டர்போ சார்ஜர் தான் வாங்கியிருக்கேன். இந்த டர்போ சார்ஜரோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டோட டர்போ சார்ஜர் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். 13,688 ரூபா வரும். இப்போ இந்த டர்போ சார்ஜர் தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏரோட எக்ஸாஸ்ட் ஃப்ளாஞ்சை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டரோட டம்மிலேருந்து தான் டீசல் லீக் ஆகுது பாருங்க. இந்த டம்மி மட்டும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுதான் கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் டீசல் பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ பை கேஸ் அதிகமானால இன்ஜினோட ஆயில் லீக்கு தான். இன்ஜினோட ப்ளோ பை கேஸ் அதிகமாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஜினில் ப்ரெஷர் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் லீக் ஆகுதுன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகும். எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் லீக் இருக்கும். அதோட கம்ப்ளைண்ட் தான். இப்போ ஆயில் லீக் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜெக்டரோட ஓவர் ஃப்ளோ டியூபை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட அசம்பிள் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.